ரமலான் பண்டிகையை ஒட்டி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மாநகராட்சி மைதானத்தில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், இது குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஜெயா, ரமலான் பண்டிகை என்பது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக ரமலான் பண்டிகையை ஒட்டி நெல்லை மாவட்டத்திலே இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் இன்று காலையிலிருந்தே பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது மாநகராட்சி திடலில் இருக்கிறோம். இந்த மாநகராட்சி பகுதியில் ஒரே இடத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதோட நேரடி காட்சியில் தான் நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். சற்று முன் அந்த சிறப்பு தொழுகை என்பது துவங்கியுள்ளது. இந்த தொழுகையின் மூலமாக பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான எந்தவித ஒரு விபத்திலும் ஏற்படாமல் இடர்பாடும் இல்லாமல் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரமலான் என்பது இஸ்லாமிய நாட்காட்டில் 9வது மாதமாகும். இது புனித நோன்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. விடிய காலையை எழுந்து மாலை வரை இப்தார் என வரை உணவு நீர் அருந்தாமல் நோன்பு நேர்ந்து அதிகாலையில் குரானை ஓதி சிறப்பு தொழுகையில் மற்றும் தன் தர்மம் செய்யும் இறைவனை நெருங்கும் ஆன்மீக பயிற்சியாக இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமிற்காக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடியது இந்த ரமலான் நோன்பை தான். இதே போலதான் உடல் மற்றும் மன தூய்மையும் 30 நாட்கள் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களில் சிறப்பு தொழுகை என்பது நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. ரமலான் மாதத்தில் தான் மனித குல வழிகாட்டியாக குரானை அவர்கள் அதிகமாக தங்களுடைய வாசிப்பதும் வழக்கமாக உள்ளது. இம்மாதத்தில் தான் இறுதியில் 10 நாட்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய 1000 மாதங்கள் விட சிறந்தது எனவும் அவர்கள் தங்களுடைய இந்த பிரார்த்தனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு மாதம் நோன்புக்கு பிறகு அவர்கள் பிறை பார்த்தவுடன் ரமலான் பண்டிகை எனப்படுகின்ற அந்த பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் அவர்கள் நேரடியாக அந்த பிறை பார்த்ததை தொடர்ந்து அவர்கள் இன்று ரமலான் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ரமலான் பண்டிகை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதியாக உள்ளது மேலப்பாளையம் பகுதி தான். மேலப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி திடலில் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதில் ஆண்கள் பெண்களுக்கு என தனித்தனியாக அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்க நேரடியாகவே பார்க்கலாம், அந்த காட்சிகளை நம்ம ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்தில் மிக அதிகமாக இந்த பகுதியில் தான் தங்கள் இஸ்லாமியர்கள் அங்கு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதில் மேலப்பாளையம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களும் இந்த பகுதியில் அமர்ந்து தங்களுடைய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையின் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் இறைவனிடம் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் இறைவனிடம் வழிபாடு செய்வதாகவும் தங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்ற போதிலும் கூட இவர்களுக்கான இந்த இடங்களில் சிறப்பு பிரார்த்தனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஒரே இடத்தில் 10,000 பேர் கூடி இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருவதை நாம் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக ரமலான் வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்து அதன் பிறகு தங்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெறும். குறிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய என இஸ்லாமியர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாலும் கூட முதியவர்களுக்காக தனியாக அவர்கள் ஷேர்கள் அமைக்கப்பட்டு என அவர்களால் மிக எளிதாக அங்கே அமர்ந்து தங்களுடைய தொழுகை சிறப்பு தொழுகை ஈடுபட முடியாத சூழ்நிலையிலும் கூட அவர்களுக்கான பிரத்யேகமாக சேர்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த சேர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய அனைவருமே இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்று தங்களுடைய இந்த ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். உமா, நெல்லை மேலப்பாளையத்திலிருந்து சிறப்பு தொழுகை குறித்தான நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.